ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்ட போகிற உங்கள் ட்ரீம் ஹவுஸை நாங்கள் ஃப்ரீயாக ஃப்ளோர் பிளான் பண்ணித்தரோம். உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் வேணும்னா என்னோடய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கான்டாக்ட் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட ஃப்ளோர் பிளானை நான் ஃப்ரீயாக போட்டுத்தரேன். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மைக்ரோஸ்டேஷன் யூஸ் பண்ணி 35 அடிக்கு 20 அடின்ற ஹவுஸோட 2D ஃப்ளோர் பிளானும் அதோட 3D எலிவேஷன் பிளானும் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃப்ளோர் பிளானோட 3D எலிவேஷன். இந்த 3D எலிவேஷன் கெட்சப்பில் க்ரியேட் பண்ணது. உங்களுக்கு இந்த கெட்சப் சாஃப்ட்வேரோட எலிவேஷன் எப்படி போகிறதுன்னு டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டிசைன் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கெட்சப் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கோட லேண்டு. மொத்தம் சைட் ஏரியா வந்து 2194 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து 1046 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் இந்த சைடு தான் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஈஸ்ட் ஃபேஸிங்லேருந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொடனே சிட் அவுட் இருக்குது. அது வந்து 7க்கு 10 சிட் அவுட். இது வந்து வெயிட்டிங் ஏரியா மாதிரி. அதுக்கப்புறம் மெயின் டோர் உள்ளே என்டர் ஆனவுடனே லிவிங் ரூம் வந்து 12க்கு 20 ஒரு பெரிய லிவிங் ரூம் தான். அப்புறம் லிவிங் ரூம்லேருந்து இந்த கீழே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிச்சன் ஒன்று இருக்குது. இது வந்து 6.3க்கு 10. இது வந்து வாஸ்துபடி தான் இருக்குது. கிச்சன் வந்து ஈஸ்ட்டில் சவுத் ஈஸ்ட் சைடில் கிச்சன் இருக்குது. அடுத்தது அப்படியே ஹால்லேருந்து 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம் 2 அட்டாச்சு டாய்லெட் வேறு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதான் மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 11க்கு 10. அதில் இன்சைடில் டாய்லெட் வந்து 4க்கு 10. அதுக்கப்புறம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 9.75. அதுக்கு டாய்லெட் வந்து அட்டாச் டாய்லெட் வந்து 4க்கு 7. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்து என்ட்ரன்ஸ் போர்ட்டிகோலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஸ்டேர் கேஸ் மேலே அப்பர் சைடு. இதுதான் இந்த வீட்டோட வரைபடம். இதுக்கு நம்ம மைக்ரோஸ்டேஷனில் யூஸ் பண்ணி எப்படி டிராயிங் போடுறதுன்னு அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃப்ளோர் பிளான் எல்லாமே 2D டூலை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். 2D டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் இல்லை லைன் கமாண்டை யூஸ் பண்ணி அவுட்ரு வால் 9 inches வாலை க்ரியேட் பண்ணிப்போம். அடுத்து இன்னர் வால் 4.5 வால் வந்து அதே சேம் லைன் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். அடுத்து அன்வான்ட் லைன்லாம் நம்ம 6-7 சொல்கிற கமாண்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ட்ரிம் கமாண்ட் வரும். அந்த கமாண்டை யூஸ் பண்ணி அன்வான்ட் லைன்லாம் நம்ம டெலிட் பண்ணிப்போம் 6-7 ட்ரிம் பண்ணுறதுக்கு. இப்போது அவுட்ரு வால் அண்ட் இன்னர் வால் போட்டாச்சு. பவுண்டரி நம்ம க்ரியேட் பண்ண பிறகு இப்போது உள்ளே இருக்க நம்ம டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து மெயின் டோர் போட போகிறேன். மெயின் டோர் வந்து 3 feet. இது வந்து சேம் லைன் கமாண்ட் அண்ட் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி 3 feetக்கு நம்ம ட்ரிம் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. அடுத்தது மெயின் டோரோட கீழே இருக்க 2 ஸ்டேர் கேஸுமே நம்ம சேம் லைன் கமாண்ட் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இப்போ மெயின் டோருக்கு அப்புறம் கிச்சனோட ஓப்பன் கிச்சன் என்ட்ரன்ஸோட ஓப்பன் வந்து சேம் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கிட்டு அதுக்கும் ஓப்பன் கொடுத்துட்றோம். அடுத்தது கிச்சன் மேடை சேம் லைன் அண்ட் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி கிச்சன் மேடை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பெட்ரூமோட ஓப்பனிங் சேம் 3 feet. அதே சேம் லைன் அண்ட் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி 3 feetக்கு நம்ம ட்ரிம் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2 பெட்ரூம்கோட டோரோட ஓப்பன் வந்து கிடச்சிச்சு.
அடுத்து டாய்லெட். சேம் டாய்லெட்டுக்கும் சேம் கமாண்ட் அப்ளிகேபிள் பண்ணி நம்ம ஓப்பனிங் கொடுத்துட்றோம். இப்போ எல்லா ரூமோட ஓப்பனிங் கொடுத்தாச்சு. இது கிச்சன். இப்போ கிச்சனில் இருக்க சிங்க் அண்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாடல் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இப்போது யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிச்சன் வந்து 6.42 × 10 கிச்சனோட சைஸ். அடுத்து டாய்லெட். டாய்லெட் வந்து இது மாஸ்டர் பெட்ரூமோட டாய்லெட் வந்து 4 × 10. இதுவும் நான் டாய்லெட்டுக்கான மாடல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டாய்லெட் உட்கார வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து உட்கார பிளேஸ். அடுத்து ஷவர். இது வந்து கார்னரில் சிங்க் வச்சுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்க பெட்ரூமில் இருக்க ஸ்பேஸ் வந்து வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேம் இந்த டாய்லெட்டுக்கும் என்னென்ன ப்ரொவிஷன் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த பெட்ரூமோட பெட்டு. இந்த மாடல் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து கபோர்டு. இந்த ரூமில் வந்து கபோர்டு வந்து கார்னரில் ப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் பெட்ரூமோட பெட் அரேஞ்ச்மெண்ட். அப்புறம் இதுக்கும் கபோர்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பீரோ வைக்கலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறதுனால பீரோவும் வைக்கலாம் மாஸ்டர் பெட்ரூமில். அடுத்து ஹாலில் இருக்க அக்சசரிஸ். இப்போ டிவி யூனிட் கொடுத்துருக்கோம் அண்டு சோஃபா கொடுத்துருக்கோம். இது டீப்பா அண்டு டெக்கரேஷனுக்காக சும்மா நான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் வந்து 11×10. இந்த அனதர் பெட்ரூம் வந்து 11×9.7 வரும். ரெண்டாவது பெட்ரூம் இருக்க டாய்லெட் வந்து 4×7. ஹாலோட சைஸ் வந்து 12.5×20. இது வந்து டெக்ஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே இந்த டெக்ஸ்ட்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த கார்னரில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால டைனிங் கொடுத்துட்றேன். கிச்சன் பக்கத்தில் இருக்கிறதுனால யூஸ் ஆகும். அடுத்து கிச்சன்லேயே அந்த ஸ்டவ் ஏரியாவை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து சிட் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துல சோபாலாம் கொடுக்கலாம், கொஞ்சம் உட்கார்ற மாதிரி நல்லா இருக்கும், வெளியே வெயிட்டிங் ஏரியா மாதிரி. ஃப்ரிட்ஜுக்கு வச்சாச்சு. சிட் அவுட் வந்து 7×10, அதனால சும்மா ஒரு 2 சோபா இருக்கிற மாதிரி ஏரியா அங்கே கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து டீட்டெயிலிங்லாம் இந்த ஃப்ளவர்லாம் நானே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கேன். மெயின் டோரு. கிச்சன் வந்து ஓப்பன், டோர் இல்லாமல் ஓப்பன். அடுத்து பெட்ரூம் டோரு. இது வந்து டாய்லெட் டோரு. அடுத்து ஸ்டேர்கேஸ் வந்து 7×12 ஏரியாவில் ஸ்டேர்கேஸ் வந்து நல்லா ஃப்ரீ ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்கேன்.
இதெல்லாம் பில்டிங்கில் இருக்க ஏரியாவில் கவர் ஆகாது, அதனால் தனியாக கொடுத்துருக்கேன். ஸ்டேருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க ஏரியா வந்து சும்மா நம்ம போர்ட்டிகோ மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா. இந்த போர்ட்டிகோ ஏரியா வந்து 7க்கு 7. இதில் தான் நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம ஏற போகிறோம். பேலன்ஸ் இருக்க ஏரியா வந்து யூட்டிலிட்டி ஏரியா, சும்மா கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பசங்க விளையாடுறதுக்கான இடம்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல சும்மா கார்டன் வச்சுருக்கிறதுக்காக நான் 2 ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் டோட்டல் ஏரியா. 35க்கு 20 சொன்னேன். அவுட்ரு வால்லாம் சேர்த்து 36.5க்கு 21.5. இப்போ எல்லா இடத்துலையும் விண்டோ கொடுத்துருவோம். இது வந்து கிச்சனுக்கான விண்டோ. எப்பவுமே கேஸ் ஸ்டவ்வுக்கான நேரில் ஒரு விண்டோ இருக்கணும். அப்புறம் வந்து சோபா உட்கார இடத்துல ஒரு விண்டோ இருக்கணும். ரெண்டு பெட்ரூம்லேயும் ஒரு விண்டோ, இல்லை 4 ஃபீட் விண்டோ. ஹாலில் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். இப்போ போட்ட ஃப்ளோர் பிளானோட அனிமேஷன் வீடியோ தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்ட போகிற உங்கள் ட்ரீம் ஹவுஸை நாங்கள் ஃப்ரீயாக ஃப்ளோர் பிளான் பண்ணித்தரோம். உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் வேணும்னா என்னோடய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கான்டாக்ட் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட ஃப்ளோர் பிளானை நான் ஃப்ரீயாக போட்டு தரேன். தேங்க்யூ.